முத்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் சாஸ்வதா. நான் இப்பொழுது இந்திய இராணுவம் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். ரத்தம் சிந்திய வீரா, உயிரை காக்கும் தோழா, மண்ணை மதிக்கும் மனிதா, நீதான் என்றும் இராணுவ இறைவா. 1000 அணுகுண்டுகள் எதிர்த்தாலும் இராணுவத்தின் இதயங்களை அழிக்க முடியாது. இந்திய இராணுவம் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு வலிமையான இராணுவ படை. இது நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கிறது மற்றும் உள்நாட்டு அமைதியையும் நிலத்தன்மையையும் உறுதி செய்கிறது. 1895 நிறுவப்பட்ட இந்திய இராணுவம் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளில் இருந்து உருவானது. இது உலகின் மிகப்பெரிய இராணுவ படைகளில் ஒன்றாகும். 1.45 மில்லியன் சுறுசுறுப்பான இராணுவ வீரர்களை கொண்டது. இது இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவற்றுடன் தேசிய சக்தியின் முக்கிய அங்கமாகும். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திறமையான மற்றும் வலுவான இராணுவ படையாக உள்ளது. இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய இராணுவத்தின் உச்ச தளபதி ஆவார். தொழில்முறை தலைவர் இராணுவ தளபதி என்று அழைக்கப்படுகிறார். இந்திய இராணுவ தினம் ஆண்டுதோறும் ஜனவரி 15 அன்று கொண்டாடப்படுகிறது. 74வது இராணுவ தினத்தை 2022 புதுதில்லியில் கொண்டாடியது. தாயையும் தந்தையும் விட்டு நாட்டிற்காக நீ வந்தாய், எங்களை பாதுகாக்க நீயோ எல்லையில் நின்றாய், இந்தியாவை காப்பாற்ற நீயோ இயந்திரத்தை கையில் எடுத்தாய், இறுதியில் நாட்டிற்காக உயிரையே நீர்த்தாய். ஜெய்ஹிந்த். நன்றி.